ரீசெண்டா மதுரை வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தாங்க. மதுரை எனக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா டவுன் பஸ் தாங்க. நல்லா புசுக்கு புசுக்குன்னு ஆடிக்கிட்டே போகும். ஆனா என்ன அங்கங்க ஓட்டையா இருக்கும். அது பிரச்சனை இல்ல. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து சிம்மக்கல் போயாச்சு. போயிட்டு மீனாட்சியையும் பார்த்தாச்சு. 4 கோபுரத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு சுத்திட்டு சிம்மக்கல்ல ஃபேமஸான நவீன் பேக்கரியில் போயிட்டு ஒரு பாவு பஜ்ஜி சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா 45 ரூபா. கொடுத்த காசுக்கு ரெண்டுமே ஒர்த்தா இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நடந்து விளக்கத்தூன் வரைக்கும் போயாச்சு. போயிட்டு மதுரைக்கு அடையாளமான ஃபேமஸ் ஜிகிருதந்தால போயிட்டு ஒரு ஜிகிருதா வாங்கி நல்லா வெயிலுக்கு இதமா குடிச்சாச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்தில் போய் ஏகே அமத்தில் ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு நேரம் ஏகே அமத்துக்கு போய் ட்ரெஸ் எடுத்தாச்சு. சரி ஊருக்கு போகணும் வந்தா ரொம்ப நேரம் கழிச்சு பஸ் வந்துச்சு. கூடவே சேர்த்து மழையும் வந்துச்சு. பஸ்ஸுக்குள்ள ஏறி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. பஸ்ஸுக்கு உள்ள நிக்கிறமா வெளியே நிக்கிறமான்னு ஒரு சந்தேகத்துல ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கங்க எல்லாம் ஓட்டையா ஒளிகிட்டே இருந்துச்சு. சீட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே நடந்துச்சு. எதுவும் உட்கார மாதிரிலாம் இல்ல. அப்புறம் ஒரு வழியா அப்படியே மாட்டுத்தாவணி வந்து இறக்கி விட்டாங்க. அப்புறம்